அட என்னங்க இது 3 டீம் பிளே ஆஃப்க்கு கம்ஃபர்டபுளா போயிட்டாங்க. இப்ப 4வது இடத்துக்கு இவ்ளோ பெரிய போட்டி போய்க்கிட்டு இருக்கு. ஆமாங்க. இப்படி வந்து சொல்ற மாரி தான் இப்ப ஐபிஎல் பிளே ஆஃப் சினாரியோ வந்திருக்கு. இப்ப ஆர்சிபி, குஜராத், எஸ்ஆர்எச் இந்த 3 டீமுமே 18 பாயிண்ட் எடுத்து கம்ஃபர்டபுளா பிளே ஆஃப்க்கு வந்து போயிட்டாங்க. இப்ப 4வது இடத்துக்கு தாங்க ஒரு பெரிய போட்டி போய்க்கிட்டு இருக்கு. இந்த 4வது இடத்துக்கான போட்டியில ராஜஸ்தான் இருக்காங்க, பஞ்சாப் இருக்காங்க, கேகேஆர் இருக்காங்க. ஏன் டெல்லி கூட வந்திருக்காங்க. அதனால இந்த 4 டீம்ல எந்த டீம் வந்து பிளே ஆஃப்க்கு போவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் ரொம்பவே எல்லாருக்கும் அதிகமா வந்திருக்கு. இந்த 4 டீமை கம்பேர் பண்ணும்போது இருக்கிறதுலே பிளே ஆஃப் வாய்ப்பு பிரகாசமா இருக்கிறது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானுக்கு தாங்க. ஏன்னா ராஜஸ்தான் வந்து ஆல்ரெடி 14 பாயிண்ட் எடுத்து பாயிண்ட்ஸ் டேபிள்ல 4வது இடத்துல வந்திருக்காங்க. அவங்களுக்கு மும்பை கூட தான் வந்து மேட்ச் இருக்கு. அதனால மும்பை கூட வின் பண்ணாலே போதும் ராஜஸ்தான் ஈஸியா யாரோட தயவும் இல்லாம 16 பாயிண்ட் எடுத்து பிளே ஆஃப்க்கு போய்கிட்டே வந்திருப்பாங்க. ஆனா ராஜஸ்தான் இப்போ உள்ள பொசிஷன்ல நல்லா வந்திருக்காங்க. ஒருவேளை மும்பை கூட தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் வந்து அவங்களால பிளே ஆஃப்க்கு வந்து போக முடியாது. அதனால ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது மும்பையை வீழ்த்தணும்னு பார்ப்பாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பஞ்சாப், கேகேஆர் இந்த டீம் எல்லாம் எப்படியாவது மும்பையை வந்து கெஞ்சுவாங்க. ஏன்பா இவ்வளோ மேட்ச் நீங்க தோத்தது ஜெயிச்சது இதெல்லாம் இருக்கட்டும். ஆனா எங்களுக்கு நீங்க ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணணும். எப்படியாவது நீங்க ராஜஸ்தானை வந்து வீழ்த்தணும். நீங்க ராஜஸ்தானை வீழ்த்தி மட்டும் கொடுங்க. அது போதும் எங்களுக்கு அப்படின்னு இந்த மாதிரி பஞ்சாப், கேகேஆர்லாம் கெஞ்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா பஞ்சாப், கேகேஆர் 2 டீமுமே வந்து 13 பாயிண்ட்ல தான் வந்திருக்காங்க. இப்ப பஞ்சாப் வந்து பிளே ஆஃப்க்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து அடுத்து லக்னோ கூட மேட்சை வின் பண்ணணும். வின் பண்ணா மட்டும் பத்தாது. அவங்க வின் பண்ணாலும் இன்னொரு பக்கம் ராஜஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா மும்பை கிட்ட வந்து தோக்கணும், கேகேஆர் வந்து தோக்கணும். இந்த மாதிரி மற்ற டீம் எல்லாம் வந்து தோத்தா மட்டும்தான் பஞ்சாப் வந்து பிளே ஆஃப்க்கு போக முடியும். அதே சமயம் பஞ்சாப் வந்து இன்னைக்கு லக்னோ கூட தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். அங்கே அவங்களோட பிளே ஆஃப் கனவு முடிஞ்சு போயிடும். அவங்களால பிளே ஆஃப்க்கு போக முடியாது. அதனால இன்னைக்கு பஞ்சாப் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, எப்படியாவது லக்னோவை வீழ்த்தியே தீரணும் அப்படின்னா இன்னைக்கு வந்து விளையாடுவாங்க. அதனால இன்னைக்கு மேட்ச்ல என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். இன்னொரு பக்கம் கேகேஆருக்கும் வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா கேகேஆரும் 13 பாயிண்ட்ல தான் வந்திருக்காங்க. அவங்களுக்கு அடுத்து டெல்லி கூட மேட்ச் வந்திருக்கு. கேகேஆர் டெல்லி கூட வந்து கம்ஃபர்டபுளா வின் பண்ணி பெரிய ரன் வித்தியாசத்துல வந்து வின் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து ராஜஸ்தான் மும்பை கூட தோத்து பஞ்சாப்பும் தோத்தாங்க அப்படின்னா அப்போ வந்து கேகேஆருக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால கேகேஆரும் டெல்லியை எப்படியாவது வந்து வீழ்த்தணும், அதுக்கு தகுந்தாப்புல மத்த டீம் தோக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. சரி இதெல்லாம் இருக்கட்டும், டெல்லிக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்றீங்களே, அது எப்படி டெல்லிக்கு சான்ஸ் இருக்கும்? டெல்லிக்கு ஒரே ஒரு மேட்ச் தான் வந்திருக்கு. அந்த மேட்ச்ல அவங்க வின் பண்ணாலும் அவங்கனால 14 பாயிண்ட் தானே வந்து வர முடியும். எப்படி வந்து அவங்க பிளே ஆஃப்க்கு போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தானே வந்து கேக்குறீங்க. உண்மையிலே டெல்லிக்கும் சான்சஸ் வந்து இருக்குங்க. ஆனா டெல்லி வந்து பிளே ஆஃப்க்கு போகணும் அப்படின்னா அது அவங்க கையில மட்டும் இல்ல, மத்த டீம் கையில வந்திருக்கு. மத்த டீம் பிளே ஆஃப் ரேஸ்ல இருக்கிற மத்த டீம் எல்லாருமே தோத்து டெல்லி வந்து கேகேஆரை பயங்கரமா வந்து வீழ்த்தி பெரிய இமாலய வெற்றி அடைஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நெட் ரன் ரேட் அடிப்படையில வந்து டெல்லியும் பிளே ஆஃப்க்கு போக வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த 4வது இடத்துக்கு கிட்டத்தட்ட 4 டீம் வந்து போட்டி போட்டுட்டு இருக்காங்க. இப்ப இதையெல்லாம் பார்த்துட்டு தான் சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து பயங்கர கவலையில வந்திருக்காங்க. இப்ப இதே சிஎஸ்கே வந்து 1-2 மேட்ச் ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களும் கம்ஃபர்டபுளா பிளே ஆஃப்க்கு போயிருப்பாங்க. ஏன் தான் கடைசி வரைக்கும் வந்து இப்படி வந்து போயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து வருத்தப்பட்டு இருக்காங்க. இப்ப 3 டீம் வந்து கம்ஃபர்டபுளா பிளே ஆஃப்க்கு வந்து போயிட்டாங்க. அடுத்து 4வது இடத்தை பிடிச்சி யார் பிளே ஆஃப்க்கு போறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். எது எப்படியோ இப்ப 4வது இடத்துக்கு இப்பேற்பட்ட போட்டி போய்கிட்டு இருக்கனால ஐபிஎல் லீக் மேட்சஸ் கடைசி மேட்ச் வரைக்கும் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா வந்து இருக்க போகுது. அதனால யார் 4வது இடத்தை பிடிச்சு பிளே ஆஃப்க்கு போக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.